God can move people to help you financially without your telling them. நீங்கள் சொல்லாமலேயே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்திலே மக்களுடைய உள்ளத்தை அவர் ஏவுவார். Without your asking anybody. யாரிடத்திலும் நீங்கள் கேட்காமலேயே. Without your sending a report. யாரிடத்திலும் அறிக்கை அனுப்பாமலேயே. Without your talking about money to your congregation. உங்களுடைய சபையினரிடத்திலே உங்களுடைய பணத்தேவை பற்றி பேசாமல் இருக்கும்போது talk about holiness. பரிசுத்தத்தை குறித்து பேசுங்கள். That's how Jesus was supported. இப்படி தான் இயேசு தாங்கப்பட்டார். Never once did he tell his need to anybody. ஒரு முறை கூட யாரிடத்திலேயும் தம்முடைய தேவையை அவர் சொல்லவில்லை. He was happy with whatever circumstance God gave him. தேவன் அவருக்கு என்ன சூழ்நிலையை கொடுத்தாலும் அதிலே சந்தோஷமுள்ளவராய் இருந்தார். But there was so much money in Judas Iscariot's bag. ஆனால் யூதாஸ் காரியோத்து பணப்பையிலே எவ்வளவு பணம் இருந்தது. That was not money given to Judas, it was given to Jesus. அந்த பணம் யூதாசுக்கு கொடுத்த பணம் அல்ல, அது இயேசுவுக்கு கொடுத்த பணம். How did that come? அது எப்படி வந்தது? Did Jesus send reports? இயேசு அறிக்கைகளை அனுப்பினாரா? Did Jesus tell everybody support me because I am serving the Father? நான் பிதாவுக்கு ஊழியம் செய்கிறேன் ஆகவே எனக்கு பணத்தினாலே தாங்குங்கள் என்று கேட்டாரா? But he had to support 13 people who were in full time work including himself. அவரையும் சேர்ந்து 13 பேர் முழு நேர ஊழியத்தில் இருக்கிறார்கள். எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து தாங்க வேண்டியிருக்கிறது. Some of them like Peter had families whom they had to send money to. அதிலே ஒரு சிலருக்கு பேதுருவை போல அவர்களுக்கு குடும்பமும் இருந்த அவர்களுக்கும் பணம் அனுப்ப வேண்டும். He had given up his fishing. அவர் தன்னுடைய மீன்பிடி தொழிலை விட்டு for விட்டார். God's work. தேவனுடைய ஊழியத்திற்காக. Would Jesus forsake them? அப்படிப்பட்ட இயேசு கைவிட்டு விடுவாரா? Would Peter's family have to starve because he is serving the Lord? பேதுரு தேவனுக்கு ஊழியம் செய்கிறபடினாலே பேதுருடைய குடும்பம் பட்டினி கிடக்கிறதா? இல்லை. Not one day they would starve. ஒரு நாள் கூட அவர்கள் பட்டினி கிடக்க மாட்டார்கள். And your family will not starve either if you honor God and follow Jesus way. நீங்களும் தேவனை கனப்படுத்தி அவருடைய வழியை பின்பற்றுங்கள் என்று சொன்னால் ஒரு நாள் கூட பட்டினி கிடக்க தேவையில்லை. But not by begging from people. ஆனால் மக்களிடத்திலே போய் பிச்சை எடுப்பதனால அல்ல. Not going to rich people's houses and expecting them to give you money. பணக்காரருடைய வீட்டுக்கு போய் பணம் கொடுப்பார்களா என்று ஏங்கி காத்திருப்பதனால அல்ல. Not going and speaking in rich churches so that you can get money from them. தசமம் காணிக்கை நிறைய கிடைக்கும் என்று எண்ணி பெரிய பணக்கார சபைகளிலே போய் பிரசங்கிப்பதனால அல்ல. But trusting your heavenly Father. ஆனால் பரலோக பிதாவிலே நம்பிக்கை வைத்து. And your Father can provide. தகப்பன் உங்களுக்கு கொடுக்க முடியும். Now see, one of the richest men in India today. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய I பணக்காரர். think he's probably the richest man in India today. இன்றைக்கு இந்தியாவிலே அவர்தான் பெரிய பணக்காரர் என்று நான் நம்புகிறேன். He's a businessman whose name is Mukesh Ambani. அவர் ஒரு தொழிலதிபர், அவருடைய பெயர் முகேஷ் அம்பானி. And people say that in another 5-6 years he may be the richest man in the world also. 5-6 ஆண்டுகளிலே உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரராய் அவர்தான் இருப்பார் என்று சொல்கிறார்கள். Okay. சரி. Supposing you are his son. நீங்கள் அவருக்கு மகன் என்று வைத்துக்கொள்வோம். Okay, the son of the richest man in India. இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர், முதல் பணக்காரர் அவர்தான், அவருடைய மகன் நீங்கள். And one day you go to some person. ஒரு நாள்ல நீங்க ஒருத்தருடைய வீட்டுக்கு போறீங்க, ஒரு நபரிடத்திலே போகிறீர்கள். Can you please give me some money? எனக்கு கொஞ்சம் பணம் தருவீங்களா? Because I have some need. எனக்கு கொஞ்சம் தேவை இருக்கு. Even if you give 100 rupees, that is enough. 100 ரூபாய் கொடுத்தா கூட போதும். And he says, அவர் சொல்லுகிறார், you are Mukesh Ambani's son? நீ முகேஷ் அம்பானியுடைய மகனா? And you are coming and asking me for money? நீ என்கிட்ட வந்து பணத்தை கேக்குறியா? What happened? என்ன நடந்தது? You must have had a fight with your father, right? கண்டிப்பா உங்க அப்பாட்ட நீ சண்டை போட்டுட்டு தான் வந்திருப்ப. Your father has thrown you out. உங்க அப்பா வெளிய அனுப்பிட்டார். That is why you are in this state. அதனால தான் நீ இப்பொழுது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில வந்து விட்டாய். Wouldn't you say that? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்களா? Okay, now take another picture. இப்பொழுது இன்னொரு காட்சி. Your father is not the richest person in India. இந்தியாவிலே உள்ள பெரிய பணக்காரர் அல்ல. But the richest person in the universe. அண்ட சராசரத்திலேயே பெரிய ஐஸ்வரியவான். Who is million times more richer than Mukesh Ambani. முகேஷ் அம்பானியை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு அதிக பணக்காரர். Almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். You say that is your father. அவர் உங்களை தகப்பன் என்று சொல்லுகிறீர்கள். And you go to people. மக்களிடத்திலே போகிறீர்கள். Say, can you please give some money? எனக்கு கொஞ்சம் பணம் தர முடியுமா? For God's work. தேவனுடைய ஊழியத்துக்கு தான் கேக்குறேன். Please give even 100 rupees, we are happy. 100 ரூபாய் கொடுத்தா கூட சந்தோஷம் தான், தாருங்க. I will say, நான் என்ன சொல்லுவேன்? you must have had a fight with your father. உங்க பிதாவோடு கூட உங்களுக்கு சண்டை வந்து விட்டது. He has thrown you out. அவர் உங்களை வெளியே துரத்தி விட்டார். That is why you are coming begging. ஆகவே தான் வந்து என்னிடத்தில் கேட்கிறாய். If you are in a good relationship with your father, he will supply your need. தகப்பனோடு கூட நல்ல உறவு உனக்கு இருக்குது என்று சொன்னால் அவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். The ambassador of the United States never comes on television and say, will you please give me some money? Will you please send 100 rupees to this address? அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதி அவர் டிவியிலே காட்சியளித்து நீங்கள் இந்த விலாசத்திற்கு பணம் அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்பாரா?
Supposing a man comes with a suit and tie on Christian television, on கிறிஸ்தவ TV regular TV, சாதாரண டிவி And காட்சியிலே says, ஒரு டை எல்லாம் கட்டி கோட் I போட்டு am the வருகிறார். ambassador of the United States of America. நான் அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஸ்தானாபதி. We are having a lot of shortage of money now. இப்பொழுது எங்களுக்கு அதிக பண நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது, பண தேவை If ஏற்பட்டிருக்கிறது. you send 500 rupees to this address at the bottom of the screen, இந்த டிவி ஸ்கிரீன்ல கீழே இருக்க கொடுக்கப்பட்டிருக்கிற விலாசத்திற்கு நீங்கள் 500 ரூபாய் அனுப்பினால் I will send you a signed photograph of the President of America. நான் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய போட்டோவிலே கையெழுத்து போட்டு உங்களுக்கு அனுப்புவேன். Please, and I will pray for you also. அதோடு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். What will you say? நீங்கள் என்ன சொல்வீர்கள்? This guy is a liar. இவன் பொய் சொல்லுகிறான். He is not ambassador of America. அவன் அம்பாசடர் அமெரிக்க நாட்டினுடைய He is பிரதிநிதி a அல்ல. crook. அவன் ஏமாற்றுக்காரன். It's very easy to recognize because ambassador of America will not stoop so low to beg on television. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய பிரதிநிதி அல்லது தூதுவர் விசேஷித்த தூதுவர் அவ்வளவு கீழே நிலையை போய் பணம் கேட்க மாட்டார். Tomorrow, நாளைக்கு you see on the television program, டிவி நிகழ்ச்சி ஒன்றை பார்க்கிறீர்கள். another fellow இன்னொரு நபர் who says, I am ambassador of the Lord Jesus Christ. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானாபதி என்று சொல்கிறான். Please give some money at this address that comes at the bottom of the கீழே screen. இருக்கக்கூடிய அந்த விலாசத்திற்கு எமோ மூலமா டிடி செக் பணம் அனுப்புங்கள். I will send you some earthen pot from Jerusalem or something like that. எருசலேமில் இருந்து ஒரு மண் பாத்திரத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். Or some little water from the river Jordan. அல்லது யோர்தான் நதியிலிருந்து ஒரு பாட்டில் தண்ணி. What, just ordinary Chennai water they'll put in a bottle. அது சென்னை தண்ணியை கொஞ்சம் பாட்டில ரொப்பி உங்களுக்கு அனுப்புறார். Or I'll send you a handkerchief with I have prayed over and anointed. நான் ஜெபித்து அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்ச்சீஃபை உங்களுக்கு அனுப்புகிறேன். What do you say? என்ன சொல்வீர்கள்? Oh brother, yes I will send. நான் நோடி பணம் அனுப்புகிறேன். Not only 500 rupees, I'll send 1000 rupees. Send me 2 handkerchiefs. ஆனா 500 ரூபாய் மட்டும் கிடையாது, 1000 ரூபாய் அனுப்புகிறேன், 2 கர்ச்சீஃபை அனுப்புங்கள். I'm surprised not at that crook. I'm surprised at the Christians who are deceived by all that. அந்த ஏமாற்றுக்காரரை குறித்து நான் வியப்படைவதில்லை, ஆனால் ஏமாந்து போகிற கிறிஸ்தவர்களை உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். How can you not deceived by that fellow who said he's ambassador of America? You're deceived by this fellow who says he's ambassador of Jesus Christ. அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய ஸ்தானாபதி என்று சொல்லுகிற அவரை பார்த்து நீங்கள் ஏமாற்றப்படுவதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதி என்று சொல்லுகிற இவரை பார்த்து நீங்கள் ஏமாந்து போகிறீர்கள். I'll tell you why. நான் என்ன என்று சொல்லுகிறேன்? Because you feel America, that is a very high country. நீங்கள் என்ன உணர்வீர்கள் என்று சொல்லட்டுமா? அமெரிக்காவா அது உயர்ந்த நாடு, வளர்ந்த நாடு. Oh, kingdom of Jesus Christ, that is even lower than some of these poor African countries. இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யமா அது இந்த ஆப்பிரிக்காவில் உள்ள பிரதாபமான சில நாடுகளை காட்டிலும் கீழான நிலையில் இருக்கிறது என்று நம்புகிறீர்கள். Even the ambassador of the poorest African country will not come on the television and say please give me money. ஆப்பிரிக்கா நாட்டிலே உள்ளதான மிகவும் ஏழை நாட்டினுடைய ஸ்தானாபதி கூட டிவியிலே வந்து பணத்தை கேட்க மாட்டார். It's all these deceivers who call themselves ambassadors of Jesus Christ. இவர்கள் எல்லாரும் தங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகள் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிறதான ஏமாற்றுக்காரர்கள். And all those foolish Christians who support them. புத்தியினதான கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவர்களை பணம் அனுப்பி தாங்குகிறார்கள்.